நிறைய ஆப்ஷன் பையர்ஸ் மணியை லூஸ் பண்றாங்க. அதுக்கு மெயின் ரீசன் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலன்னு இல்ல, ரீசனே அவங்க தான். அவங்களோட எமோஷன்ஸ், ஈகோ அண்ட் இம்பேஷன்ஸ் இதுதான் ரீசன். நீங்க ஒரு ஸ்மார்ட் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னு நினைப்பீங்க. பட் அந்த ட்ரேடை தப்பான டைம்ல தப்பான ரீசனுக்காக எடுத்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்ல லாசஸ் கண்டிப்பா வரதான் செய்யும். ஸோ இங்க ஸ்ட்ராட்டஜி மட்டும் ரீசன் இல்ல, நீங்களும் தான் ரீசன். இந்த வீடியோல ஆப்ஷன் பையர்ஸ் பண்ற மோஸ்ட் காமன் அண்ட் காஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் என்ன அண்ட் அதை எப்படி அவாய்ட் பண்றது தான் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பார்க்கலாம். இது நியூ ஆப்ஷன் பையர் அடிக்கடி பண்ற காமன் மிஸ்டேக். இது ரொம்ப டேஞ்சரஸ் மிஸ்டேக்னு சொல்லலாம். அது என்ன மிஸ்டேக்னா பிரீமியம் சேஸ் பண்றது. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏதோ ஒரு ஸ்டாக் 5% நல்லா ஏறி இருக்கு அப்படிங்கறத கன்சிடர் பண்ணுங்க. எப்பவுமே நீங்க பிரேக் அவுட்ல என்ட்ரி கொடுப்பீங்க. பட் அந்த ட்ரேட்ல என்ட்ரியை மிஸ் பண்ணியிருப்பீங்க அண்ட் அந்த ட்ரேட்ல உங்களுக்கு புல் பேக்கும் வந்திருக்காது. அந்த ஸ்டாக் 5% கிட்ட நல்லா ஏறி இருக்கும். அந்த டைம் நீங்க கால் ஆப்ஷன் பிரீமியம் பாத்தீங்கன்னா நல்லா ஏறிட்டு இருக்கும். இதை இப்ப மிஸ் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் ஏறிடும்னு இடப்பட்ட இடத்துல நீங்க என்ட்ரி கொடுப்பீங்க அண்ட் அந்த ஸ்டாக்ல நீங்க ஹை பிரைஸ்ல பை பண்ணுவீங்க. சில டைம்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கோட மூவ் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒன்று புல் பேக் கொடுக்கும், இல்லைனா கன்சல்டேட் ஆகும். அந்த டைம் உங்களோட ப்ரீமியம் வந்து ரொம்ப கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ லாஸஸ் தேவையில்லாமல் அங்கே நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்டாக்கு 150 ருபீஸ்ல இருந்து பிரேக் அவுட் கொடுத்து 1 ஹவர்ல 158 ருபீஸ்க்கு ரீச் ஆயிருக்கும். நீங்க அங்க 160 கால் ஆப்ஷனை பை பண்றீங்க. பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி 160 ஸ்ட்ரைக் பிரைஸ் 2 ருபீஸ்ல இருந்திருக்கும். இப்போ அது 5 ருபீஸ்ல இருக்கு. நீங்க எதுக்காக பை பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஸ்டாக் நல்லா ஏறிட்டு ஸோ இப்போ மிஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து அடுத்து என்ட்ரி கிடைக்காது. இந்த ஸ்டாக் 165 ருபீஸ்க்கு போக சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க 160 கால் ஆப்ஷனை பை பண்ணிருப்பீங்க. அதுவும் அவசர அவசரமா அந்த ஹை பிரைஸ்ல பை பண்ணிருப்பீங்க. இப்போ அந்த 5 ருபீஸ்ல இருக்கு. ஸோ அந்த 5 ருபீஸ்ல நீங்க வந்து பை பண்ணிருப்பீங்க. பட் இப்போ ஸ்டாக் கன்சல்டேட் ஆகும். ஸோ ப்ரீமியம் டீக் ஆகிட்டே இருக்கும். 5 ருபீஸ்ல வாங்கியிருப்பீங்க, இப்போ அது 3 ருபீஸ்ல இருக்கும். ஸ்டாக் ஃபால் ஆகாம கன்சால்டேட்ல தான் இருக்கும். பட் ப்ரீமியம் டீக் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல நீங்க லாஸஸ் ஃபேஸ் பண்றீங்க. இந்த லாஸ் வர்றதுக்கு ரீசன் யாருன்னா உங்க ஸ்ட்ராட்டஜி கிடையாது, நீங்க தான். நீங்க லேட்டா என்ட்ரி கொடுத்தது தான் காரணம். இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா சேஸ் பண்ணக்கூடாது. நீங்க உங்களோட என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு ஹை பிரைஸ்ல பை பண்ணாதீங்க. செகண்ட் சொல்யூஷன் என்னன்னா சப்போர்ட் லெவல்ல அலர்ட் செட் பண்ணிடுங்க. தேர்டு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு புல் பேக்குக்கு வெயிட் பண்ணுங்க. சப்போஸ் அது புல் பேக் கொடுக்கல அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. மொமெண்டம் ஃபேட் ஆகும்னு பிகினர்ஸ் கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்டாக்கால ரொம்ப நேரம் ஏறிட்டே மட்டும் இருக்கவே முடியாது. ஏறின ஸ்டாக்ல ஒரு புல் பேக் இல்லைன்னா கன்சல்டேஷன் நடக்கும். அங்கதான் உங்களோட என்ட்ரி கொடுக்கணும். இப்போ செகண்ட் மிஸ்டேக் பார்க்கலாம். ஏர்னிங் சீசன்ஸ்ங்கிறது ஆப்ஷன்ஸ்க்கு ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி. ஏன்னா அங்க பிக் மூவ்மெண்ட் இருக்கும் அண்ட் ப்ரீமியம் growth ஃபாஸ்டா இருக்கும். பட் இங்க தான் ஒரு நியூ ட்ரேடர் நிறைய லாஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வால்டிலிட்டியை தப்பா ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க பண்ற மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஒரு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அவங்க செலக்ட் பண்ண ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ப்ரீமியம் அதிகமா இருக்கிறத நோட் பண்ணுவாங்க. அதை பார்த்த உடனே ஒரு பெரிய மூவ் வரப்போகுது அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அவசர அவசரமா அந்த நேரத்தில் கால் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. பட் ரிசல்ட் வந்ததும் ஸ்டாக் என்ன பண்ணும்னா கொஞ்சம் தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு ப்ரீமியம் டீக் ஆனதால ப்ராஃபிட் வராம லாஸ் வரும். இதுக்கு காரணம் இம்ப்ளைட் வால்டிலிட்டி கொலாப்ஸ் ஆயிருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஸ்டாக் 200 ருபீஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி 210 கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ் 6 ருபீஸ்ல இருந்துச்சு. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக் நல்லா ஏறி இருக்கும். பட் அந்த சேம் கால் ஆப்ஷன்ல 3 ருபீஸ் கிட்ட டிராப் ஆயிருக்கும். நீங்க 6 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பீங்க, அது இப்போ கிட்டத்தட்ட 3 ருபீஸ் கிட்ட இருக்கும். இது ஏன்னா இம்ப்ளைட் வால்டிலிட்டி 70ல இருந்து 40க்கு டிராப் ஆயிருக்கும். டைரக்ஷன் படி நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணிட்டீங்க. பட் வால்டிலிட்டி பிரைசிங்ல தப்பு பண்ணிருப்பீங்க. ஏன்னா ஒரு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஐவி ஸ்பைக் ஆகும். ஒன்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதும் ஐவி டிராப் ஆகும். இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா ஒரு 2 or 3 டேஸ்க்கு முன்னாடி நீங்க பை பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நல்ல ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா அங்கேயே நீங்க எக்ஸிட் பண்ணிருங்க. இல்லனா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த பிரேக் அவுட் நெக்ஸ்ட் டேயும் கண்டினியூ ஆச்சுன்னா அந்த டைம் ட்ரேட் எடுக்கிறத நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். தேர்ட் சொல்யூஷன் ஓவர் பேயிங் அவாய்ட் பண்ண ஐவி சார்ட் யூஸ் பண்ணணும். இப்போ ஐவி ஹையா இருக்கும்போது பிரைஸ் மூவ்மெண்ட் சின்னதா இருந்துச்சுன்னா பிரீமியம் ரொம்ப ஃபாஸ்டா டிராப் ஆகும். ஸோ ஐவி கிரஷால லாஸ் வர சான்ஸ் இருக்கு. ஐவி லோவா இருக்கும்போது பிரைஸ் மூவ்மெண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா பிரீமியம் எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ நம்ம பை பண்ணிக்கலாம். அடுத்து ஐவி ஹையா இருக்கும்போது பிரைஸ் மூவ்மெண்ட்டும் அதிகமா இருந்துச்சுன்னா பிரீமியம் டிராப் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அவுட்கம் இங்க நியூட்ரலா இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்யூஷன் பார்த்திருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரதுக்கு ஒரு 2 or 3 டேஸ்க்கு முன்னாடி ட்ரேட் எடுக்கணும். இல்லனா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற மூவ்மெண்ட் அடுத்த நாளும் கண்டினியூ ஆச்சுன்னா ட்ரேட் எடுக்கிறத கன்சிடர் பண்ணணும். அடுத்து ஓவர் பேயிங் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ஐவி சார்ட்டை யூஸ் பண்ணிக்கணும்.
இப்போ அடுத்த மிஸ்டேக் பார்க்கலாம். சில ட்ரேடர்ஸ் ட்ரேடிங்ல லாஸ் வந்ததும் உடனே என்ட்ரி கொடுத்து அந்த லாஸை ரெக்கவர் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது ட்ரேடிங்ல அவங்க பண்ற ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் மிஸ்டேக் தான் சொல்லணும். இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங்கால லாஸஸ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர லாஸஸை ரெக்கவர் பண்ண முடியாது. இப்போ இந்த ரிவெஞ்ச் பையிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போதான் ஒரு ட்ரேட்ல லாஸ் வந்திருக்கும். அடுத்து இம்மிடியட்டா இன்னொரு ட்ரேட்ல என்ட்ரி கொடுக்கணும்னு ஃபீல் வரும் உங்களுக்கு. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கிளியர் செட்டப் இல்லாம பொசிஷனை டபுள் பண்ணுவாங்க. இங்க அவங்க ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. ஸோ அவங்களோட ட்ரேடிங் பிளானை இக்னோர் பண்ணியிருப்பாங்க. இதை ஏன் நம்ம ரொம்ப டேஞ்சரஸ் சொல்றோம்னா, இந்த மாதிரி எமோஷனலா நம்ம முடிவு எடுத்து ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரா தான் ஒர்க் அவுட் ஆகும். சப்போஸ் நீங்க ஸ்டேபிளா இல்லாம இருந்தீங்கன்னா சின்னதா வர வேண்டிய லாஸ் இப்ப பெரிய லாஸ் ஆயிடும். இது உங்களோட ஸ்ட்ராட்டஜியை கேம்பிளிங்கா மாத்திடும். இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஒரு லாஸ் வந்ததுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு வாக் அவே. அட்லீஸ்ட் 1 ஹவருக்கு இல்லைனா 1 டே ஃபுல்லாவே நீங்க மார்க்கெட் வாட்ச் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. செகண்ட், ஜேர்னல் வச்சுக்கோங்க. பர்டிகுலரா லாஸ் வந்த ட்ரேடை நல்லா நோட் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா ரீசனுக்காக வந்திருக்கு, இது எல்லாமே நீங்க நோட் பண்ணுங்க. தேர்ட் சொல்யூஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டே நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் ட்ரேடா தான் ட்ரீட் பண்ணணும். நீங்க ஒரு கம்பேக் கொடுக்கறதா நினைக்க கூடாது. இதுக்கு முன்னாடி இந்த லாசஸ் இது எதை பத்தியும் நீங்க யோசிக்க கூடாது. அந்த ட்ரேடை ஃப்ரெஷ்ஷா தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அடுத்த மிஸ்டேக் பார்க்கலாம். நிறைய ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் பத்தி தான் திங்க் பண்றாங்க. பட் ரிஸ்க் எக்ஸ்போஷர் பத்தி திங்க் பண்றது இல்ல. பிரைஸ் ரொம்ப சீப்பா இருக்குன்னு ஆப்ஷனை பை பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் பிரைஸை அதை ரீச் பண்ணுமா அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு 3000 ருபீஸை ரிஸ்க் எடுத்து 1500 ருபீஸ் ப்ராஃபிட் எடுப்பாங்க. இந்த மாதிரி பண்றது 1 or 2 டேஸ்க்கு வேணா ஒர்க் ஆகலாம். பட் லாங் டேர்முக்கு இது ஒர்க் ஆகாது. ஏன்னா பேட் ஆர்ஆர்ங்கிறது ட்ரேட்ஸ் அக்கௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணும். பட் அது கண்டிப்பாக காலி பண்ணும். அதே மாதிரி அது ஒரு இன்கன்சிஸ்டன்ட் ஹேபிட்டை டெவலப் பண்ணும் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்டை இக்னோர் பண்ணும். இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். அட்லீஸ்ட் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்கிற ஆப்ஷன்ஸை பை பண்ணணும். இதுதான் இதுக்கான சொல்யூஷன். இப்போ அடுத்த மிஸ்டேக் பார்க்கலாம். சில ட்ரேடர்ஸ் எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் தான் ட்ரேட் எடுப்பாங்க. ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக இருக்கும் அண்ட் வால்டிலிட்டி இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர் எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் ட்ரேட் எடுக்கும் போது பெரிய லாஸ் ஒன்றும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு பிகினராக இருக்கவங்க எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம். பட் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம சில பிகினர்ஸ் எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் ட்ரேட் எடுக்கிறாங்க. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஆப்ஷன் பையர்ஸ் ஏன் அதிக லாஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் டைம் வேல்யூங்கிறது டிஸப்பியர் ஆகிட்டே இருக்கும். ஐவி கொஞ்ச நேரத்துக்கு ஸ்பைக் ஆகும். பட் அடுத்து கொலாப்ஸ் ஆயிடும். சப்போஸ் ஸ்டாக் ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆச்சுன்னா ஈவன் அதுல டைரக்ஷனல் மூவ் இருந்தா கூட சில நேரம் லாஸ் வரும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கு சப்போஸ் 11 மணிக்கு 205 கால் ஆப்ஷனை ஒரு 2 ரூபாய்க்கு பை பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கன்சிடர் பண்ணுங்க. நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிருக்கும். அட்லீஸ்ட் 0.5ல இருந்து 0.7% மூவ் ஆயிருக்கும். பட் அது கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆனதுக்காண்டி கிட்டத்தட்ட 2 மணிக்கு உங்களோட டார்கெட் ஏரியாவை ரீச் பண்ணியிருக்கோம். பட் அந்த டைம் நீங்க ப்ராஃபிட்ல இருக்க மாட்டீங்க. அங்க உங்களோட பிரீமியம் கிட்டத்தட்ட 1 ரூபியில இருக்கும். 2 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, இப்போ 1 ரூபால இருக்கும். ஏன்னா எக்ஸ்பைரிக்கு இன்னும் கிட்டத்தட்ட 1 hour தான் இருக்கு. இங்க உங்க டைரக்ஷன்ல தான் மூவ் ஆயிருக்கும். பட் ஃபாஸ்டா மூவ் ஆகல. ஸோ லாஸ் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு நியூஸ் வருது இல்லைனா ரிசல்ட் வந்தால் மட்டும் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ட்ரேட் பண்ணும்போது பொசிஷன் சைஸை கம்மியாக வச்சு ட்ரேட் பண்ணணும். பொசிஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அடுத்து ஸ்டாப் லாஸை இங்கே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ட்ரேட் பண்ணுறீங்க அண்ட் ரொம்ப நேரத்துக்கு உங்களோட ட்ரேடை ஹோல்டு பண்ணுறீங்கன்னா இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா ப்ரீமியம் கிட்டத்தட்ட ஒரு 5 பைசாக்கு இல்லைனா 10 பைசாக்கு வந்துடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு டைட் எக்ஸிட் பிளானை ஃபாலோ பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்கள் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு லேட்டாக பை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று சீக்கிரமாக ட்ரேட் எடுக்கணும், இல்லைனா ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். அடுத்து சப்போஸ் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு சைட்வே ஸ்டாக்ல நீங்கள் பெட் பண்ணுறீங்க. அப்போ அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட பிரீமியம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அது கிட்டத்தட்ட 5 பைசா இல்லைனா 10 பைசாக்கு வந்துடும். இதுக்கு நீங்கள் சைட்வே ஸ்டாக்ல பெட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறது தான் பெஸ்ட் சொல்யூஷன். இப்போ அடுத்த மிஸ்டேக் பார்க்கலாம். சில ட்ரேடர்ஸ் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் 1 or 2 டேஸ்க்கு ஒர்க் ஆகும். பட் லாங் டேர்முக்கு அது ஒர்க் ஆகாது. அது ட்ரேடிங் அக்கௌண்ட்டே காலி பண்ணிடும். ஏன் சில ட்ரேடர்ஸ் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் எக்ஸிட் பண்ணாமல் அகைன் நம்ம பையிங் ப்ரைஸ்க்கு வரோம்னு அவங்களுக்குள்ளே சொல்லிப்பாங்க. லாஸ் வர ட்ரேட்ல ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ப்ரீமியம் 0 ஆகிற வரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரி எஸ்எல் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப டேஞ்சர். சப்போஸ் ட்ரெண்டை நீங்கள் தப்பாக கெஸ் பண்ணிட்டா ப்ரீமியம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிக்கே ஆகிடும். ஸோ எஸ்எல் போடாமல் ட்ரேட் பண்ணும்போது சின்ன லாஸ் வர வேண்டிய பிளேஸில் பெரிய லாஸ் வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு கால் ஆப்ஷனை 3 ரூபீஸ்க்கு பை பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டாக்கு உங்கள் டைரக்ஷனில் போகாமல் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மூவ் ஆயிருக்கும்.
இப்போ உங்க ஸ்ட்ரைக் பிரைஸ ₹3ல இருந்தது ₹2 ஆயிருக்கும். அடுத்து ₹1 ஆகும். அடுத்து 60 பைசா ஆகும். இந்த மாதிரி கம்மி ஆயிட்டே வரும். பையிங் பிரைஸ்க்கு வந்துரும்னு நீங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஃபைனலா அது 5 பைசாக்கு வந்து நிக்கும். இப்போ அந்த பிளேஸ்ல நீங்க எஸ்எல் போட்டு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா, லாஸ் கம்மியா வந்திருக்கும். எஸ்எல் போடாம கண்டிப்பா நம்மளோட பையிங் பிரைஸ்க்கே வந்துரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது லாஸ் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க எஸ்எல் போட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட கேபிட்டல புரொடெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸிட் பிரைஸ டிசைட் பண்ணுங்க. செகண்ட் ஒரு ஃபிக்ஸட் பெர்சன்டேஜ் ஸ்டாப்ஸை யூஸ் பண்ணுங்க. தேர்டு P&L பார்க்காதீங்க. பிரைஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் உங்களோட பிளானை பாருங்க. இப்போ அடுத்த மிஸ்டேக் பார்க்கலாம். நிறைய ட்ரேடர்ஸ் டெக்னிக்கலா ட்ரேட் எடுப்பாங்க. ஒரு மேஜர் நியூஸ் வரும். அப்படி வந்தாலும் அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. பட் அந்த மாதிரி இக்னோர் பண்ணக்கூடாது. ஃபெடரல் ரிசர்வ் அனௌன்ஸ்மெண்ட், ஜாப்ஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன் டேட்டா, கம்பெனி ஸ்பெசிஃபிக் நியூஸ், ஜியோ பொலிட்டிக்கல் ஹெட்லைன் இதுக்கெல்லாம் கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நியூஸ் வரும்போது வால்டிலிட்டி ஸ்பைக் ஆகும். சப்போஸ் நீங்க ராங் சைட்ல இருந்தீங்கன்னா என்னதான் நல்ல சார்ட் செட்டப் இருந்தாலும் அது உங்களை சேவ் பண்ணாது. இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எக்கனாமிக் கேலண்டரை செக் பண்ணணும். செகண்ட் ஒரு மேஜர் நியூஸ் வரப்போகுதுன்னா லார்ஜ் டைரக்ஷனல் ட்ரேடை பிளேஸ் பண்றதை அவாய்ட் பண்ணணும். அடுத்து நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக்குக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அதுல சப்போஸ் நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கும். சப்போஸ் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஹோல்டு பண்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபெட் ரேட் டிசிஷன் டைம்ல ட்ரேட் எடுக்கிறது ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஸோ நீங்க அப்ப ட்ரேட் எடுக்காம அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கணும். ஜாப்ஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் வரும்போது ட்ரேட் எடுக்கிறது ரிஸ்க் அதிகம். ஸோ இங்கே நீங்கள் பொசிஷன் சைஸை கம்மியாக வச்சுட்டு ட்ரேட் எடுக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு CEO ரிசைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நியூஸ் வருது அப்படின்னா ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்காது. ரிஸ்க் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். ஸோ இந்த டைம் நீங்கள் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரேட் எடுக்கலாம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் போது பை பண்ணக்கூடாது. அடுத்து ஒரு பெரிய ஈவெண்ட் வரதுக்கு முன்னாடி ஐவி பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அடுத்து ரிஸ்க் வார்ட் ரேஷியோ கால்குலேட் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். பர்டிகுலராக நீங்கள் எக்ஸ்பிரியில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் எதாவது வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த வீடியோவில் ஆப்ஷன் பையர்ஸ் பண்ணுற மோஸ்ட் காமன் மிஸ்டேக் என்ன அண்ட் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே நீங்கள் உங்களை எப்படி ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான்.